ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான தக்காளி சட்னி கொஞ்சம் காரசாரமாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னி சூடான இட்லி, அதுக்கப்புறம் மொறுமொறு தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தியோட கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காது, அவங்க கடலெண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து தான் 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். சின்ன ஜீரகம் ஃப்ளேவர் பிடிக்கலனா இந்த இடத்துல நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கடுத்து தான் 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா காரமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 4 காஷ்மீரி மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லா மளிகை கடையிலுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். காஷ்மீரி மிளகாய் நல்லா உங்களுக்கு ஒரு கலர் கொடுக்கும் சட்னி. இப்போ இதை நம்ம ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம். மிளகாய் கரிஞ்சிடாமல் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்துதான் இதில் ஒரு 6 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 போல் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு அடுத்துதான் இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்க போகிறேன். பெருங்காயம் என்கிட்ட பெருங்காய பொடி இல்லாதனால சின்னதாக கெட்டி பெருங்காயம் ஒரே ஒரு துளி மட்டும் சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடி சேர்க்குறீங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். எப்பவுமே புளியை இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு சட்னி அரைச்சோம் அப்படின்னா அந்த சட்னியோட ஃப்ளேவரும் சரி அதனுடைய டேஸ்ட்டும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு அடுத்ததான் இது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 பெரிய தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி பழம் அளவு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 25% வெங்காயம் எடுக்கிறோன்னா 75% வந்து தக்காளி எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிறீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு தக்காளி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் அளவு. அதுக்கடுத்து தான் எப்பயுமே இந்த மாதிரி வெங்காய சட்னி தக்காளி சட்னிக்கெலாம் நம்ம காஷ்மீரி மிளகாய் சேர்த்து அரைச்சி பாருங்கள். அதனுடைய கலரே ரொம்ப அருமையாக இருக்கும். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி அசத்துங்க. ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். சட்னி பார்க்கறதுக்கு சுவையும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சட்னி மட்டும் தீஞ்சிராமல் மிதமான சூட்டில் வச்சு நம்ம எப்பயுமே இந்த மாதிரி வதக்கணும். அந்த மாதிரி வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அதனுடைய சுவை நல்லாயிருக்கும். அதனுடைய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிட்டு உங்களுக்கு சட்னி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி தக்காளி சட்னி வெங்காய சட்னிக்கெலாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி பாருங்கள். அதனுடைய டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அரைக்கிறதுக்கு போதுமான அளவு தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பிறகு மிக்சியில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம, அதாவது தண்ணி சேர்த்து அந்த அலசி ஊற்றுவோம் இல்லையா, அதை கூட சேர்க்காம அரைச்சி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தப்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். நல்லா மொறுமொறுன்னு இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி உங்களுக்கு சுவையாக இருக்கும் சட்னி. இப்போ இதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியோட சேர்த்துடலாம். இப்போ நம்முடைய சுவையான தக்காளி சட்னி ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.